ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. சொன்ன பிக் பாஸ் நேற்று வந்து ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொமோ வந்து நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. என்னடா இந்த 10ன்னு போட்ட மாதிரி வந்து சில பேர் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில பேர் கமெண்ட்டும் போட்டுருந்தீங்க. ஸோ அந்த 10னா என்னன்னு கேட்டிங்கன்னா வரப்போகிறது சீசன் 10ங்க. ஸோ சீசன் 9 முடிஞ்சு சீசன் 10 வருது. அதனால் வந்து அந்த 10ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைம் நோட் பண்ணிங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 37 வந்துருக்கும். 37 செப்டம்பர் 6ஆம் தேதி குறிக்கிறது மாதிரி இருக்குது. நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே தெரியுது. ஸோ 37 நாள் ஒன்றும் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த சின்ன ஒரு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த 10 வந்து 20 கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வாட்டி வந்து 10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமில் 10, கபடியில் 10, பஸ்ஸில் 10, சூப்பர் மார்க்கெட்டில் 10, பைக் பார்க்கிங்கில் 10, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில இடங்களெல்லாம் 10 போட்டிருக்காங்க. ஸோ சீசன் 10 வந்து அவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வரப்போகிற சீசன் 10 நம்மளுக்கு தெரியாதா? இதெல்லாமா நம்ம கேட்டோம். கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள், நல்ல கண்டஸ்டன்ஸ் போடுங்க, நல்ல ஃபயரான ஒரு கண்டஸ்டன்ஸாக போடுங்க. லாஸ்ட் டைமெல்லாம் வந்து டிஆர்பி ரொம்ப டவுனு, சுத்தமாக டிஆர்பி கிடையாது லாஸ்ட் டைமு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டல்லாக போன பிக் பாஸ். அது எப்படி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அதை யோசிங்க. ப்ளஸ் லோகோ வந்து சூப்பரான லோகோ வைக்கிறதுக்கு யோசிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வச்ச லோகோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. தூர்தர்ஷன் இருக்கலாம், அந்த பொதிகை சேனலில் இருக்குது, இந்த டைம்லலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டைமில் இருந்தது வந்து இப்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை யோசிக்கலாம். ஸோ நல்ல நல்ல டாஸ்க்கு யோசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறதை விட்டுட்டு சீசன் 10ன்றத 10 முறை போட்டு காட்டுறதுல ஒன்றுமே யூஸ் இல்லை. அது வந்து அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ன்றது வந்து ஏன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா லாங்குவேஜ்லுமே பிக் பாஸ் நடக்கிற எல்லா லாங்குவேஜுமே வந்து 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரே டைமில் ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், அப்புறமா வந்து இன்னொரு 5-6 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா லாங்குவேஜும் ஒரே நாள் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து காமன் மேன்ன்ற மாதிரி இன்னொரு கான்செப்ட் கொண்டு அந்த கான்செப்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து தெலுங்குலேயே வந்து அக்னி பரீட்சா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதில் வந்து 100 பேர்லேருந்து 80, 70 அப்படி இப்படி கம்மி பண்ணி 45 அப்படியே கம்மி பண்ணி லாஸ்ட்டாக வந்து 15 மெம்பர்ஸ்லேருந்து மறுபடியும் அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்க வந்து எவ்வளோ பேர் எந்த ஃபில்ட்ரு பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, அதில் எவ்வளோ பேர் ஃபில்ட்ரு பண்ணுவாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து பிக் பாஸுக்கே ஆள் எடுக்கிறது வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ பிக் பாஸுக்கே வந்து இவங்க கரெக்டான ப்ராப்பரான ஆளை வந்து எடுக்க முடியல. ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நடிக்க தெரில, பிக் பாஸ் என்னன்னு தெரில, பிக் பாஸ் எதுக்கு வந்திருக்குன்னு தெரில, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. நான் வந்தால் நாளைக்கு என்ன வெளில அமிச்சா போயிடுவேன், இன்னைக்கு அமிச்சா வெளில போயிடுவேன்ற அந்த கண்டஸ்டண்ட்டை உள்ளே கூட்டு வராதிங்கன்ற இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டு பார்க்குற மக்களுக்கும் வந்து போர் அடிக்குது, ரிவ்யூ பண்ணுற எங்களுக்கும் போர் அடிக்குது. ஸோ பிக் பாஸ்ன்றது டோட்டலாக வேஸ்ட் ஆகுதுல்ல. அது வந்து ஒரு எத்தனை பேர் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் டைம் எடுத்திருக்கும். அது தவிர்த்து வந்து காமன் மேன் வேறு புதுசாக கொண்டு வராங்க. ஸோ இதுலேருந்து எத்தனை பேரை ஃபில்டர் பண்ணி எத்தனை பேரை உள்ளே கொண்டு வராங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் 24 மெம்பர்ஸ் வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ 20 மெம்பர்ஸ் வந்து பிக் பாஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ டைரெக்டாக. ஸோ 4 மெம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு காமன் மேன்லேருந்து 4 மெம்பர்ஸ் இந்த பக்கம் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் சேர்த்து 24 மெம்பர்ஸை வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து வந்து நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் வந்து அரசியல் பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிலங்க. ஸோ பிக் பாஸ் ஷோவில் வந்து அரசியல் வந்து ஸோ ஸ்டேஜ் மேலே அரசியல் பேசினாலும் நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிக் பாஸ் ஷோவிலேருந்து அரசியல் பேஸ் வந்து எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றது நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரில. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு போனால் மக்கள் வந்து ஆல்ரெடி நிறைய மக்களுக்கு வந்து பிக் பாஸு பிடிக்காது. ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணாலும் சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு இது கொண்டு போனாங்கன்னா ஸோ நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் கானா வினோத் அவர்களாக அந்த வேறு லெவல் ஃபேன் பேஸு. இந்த வாட்டி வந்து யாராவது கானாலேருந்து யாராவது ஒருத்தர் இறக்குவாங்க. அது எந்த நபருன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து கானா சிங்கர்ஸாக நிறைய பேர் வந்து வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரூமர் லிஸ்ட்டு தான், அது கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் அதில் வந்து சில பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்யூரேட்டாக வரவங்க சொல்ல முடியாது, சில பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பேர் வரலாம். அது தவிர்த்து இந்த வந்து சீரியல் நடிகர்கள்லாம் அதிகமாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா நடிக்க தெரியுது, நல்லா வந்து எனி டைம் மேக்கப்லேயே இருப்பாங்க. எங்கே போனாலுமே அவங்க மேக்கப்பில் இருப்பாங்க, எங்கேருந்து வந்தாலும் மேக்கப்பில், தூங்கும்போது மேக்கப் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க தான் பண்ணுவாங்க.
அதனால் வந்து அவங்கள எல்லாமே வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்னதில் வந்து சில பேர் எனக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த செகண்ட் லெவல்லேருந்து பிரியங்காலாம் வரான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கேம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபயராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா ஃபரீனா, அப்புறமா தேஜு, இது மாதிரி சில மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து பிக் பாஸ் உள்ள போட்டாங்கன்னா ஷோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது தவிர்த்து டாஸ்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான டாஸ்க்காக கொடுக்கணும். ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் இல்லாமல் ஈவனான டாஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா வந்து டிஆர்பி நல்லா ஏறுன்றது என்னோடய சஜஷன்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு ரொம்ப மொக்க பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் வந்து சில விஷயங்களை வந்து நான் நினைக்கிறேன். பட் நம்ம நினைக்கிறது வந்து பிக் பாஸ் நினைக்கிறது ஒன்று. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு டோட்டலாக தெரியாது. ஏன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வருது, பயங்கரமான டாஸ்க்கு சூப்பர்லாம் சொன்னாங்க. ஒன்றுமே கிடையாது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் தான் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுவாங்க. மறந்துவிட செஞ்சாங்க. நன்றி.